வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களே. ராம் இன்றைக்கி என்ன விசேஷம்னா, நம்ம விஜய் அண்ணா ஆட்சியில் ஒரு விஷயமும் வெளியே வந்துன்னே இருக்குது. எதுக்கு எவ்வளோ யார் இத்தனை வருஷமாக வாங்கின்னு இருந்தானுங்க, எவ்வளோ கமிஷனு எல்லாம் வெளியே வருது. புட்டு இந்த டிஎம்கேல யார் எந்தெந்த அமைச்சருங்க என்னென்ன ஊழல் பண்ணானுங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம உதயநிதி உட்காந்து பேசினுக்கிறார் போகிற உங்களுக்கு நல்ல ஆட்சி அந்த ஆட்சின்னு. எப்பா சாமி, ₹1 வாங்காத செய்கிறது தாண்டா நல்ல ஆட்சி. முதல்ல இது தெரிஞ்சுக்க உதயநிதி. உன்னெல்லாம் என்னான்னு பெத்தான்னு தெரில உங்கள் அப்பா. ₹1 லஞ்சம் இல்லாத இருக்கிறது தாண்டா நல்ல ஆட்சி. எவ்வளோ நீங்கள் வாங்கினீங்க, என்னென்ன பண்ணீங்க. இத்தனை வருஷமாக ஸ்கூலுக்கே 35 லட்சம் வாங்கிட்டு வந்துக்கிறான் பொய்யா மகேஷ். அந்த நாதாரி. இன்னும் இந்த பாலாஜி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தான் கமிஷனு மது விலக்கு துறையில், அதெல்லாமே வெளியே வந்துக்குது. இன்னும் எதில் எவ்வளோன்ட்டு குவாரியில் அந்த துரைமுருகன், நெடுஞ்சாலைத்துறையில் வேலு, அதில் எவ்வளோ டெண்டர் கொடுக்குறதுல கமிஷன் அடித்தான்னு தெரில. என்னடா ஊழல் பண்ணி வச்சுக்கிறீங்க எப்பா. எல்லாம் இப்போ தாண்டா தெரியுது ஜனங்களுக்கு. முன்ன மாதிரி கண்மூடித்தனமாக இப்போ இல்லை ஜனங்க. ஒரு விஷயமும் ஒரு வீடியோவும் ஃபேஸ்புக்கை கையிலே வச்சுன்னுக்கிறான், பார்த்துனே இருக்கிறான் என்னென்ன வருது, என்னென்ன போகுது, என்ன பண்ணுதுன்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஏமாற்ற முடியுமா சொல்லு? என்னத்த சொல்கிறதாப்பா, உங்களுக்கு சொல்லி திட்டி வீடியோ போட்டு எனக்கே கோரமாகுது. எனக்கே போர் அடிக்குது வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இவனுக்கு பண்ணுறது இவ்வளோவும் தெரிஞ்சும் இதுக்கு சொம்பு அடிக்கிறானுங்க பாரு. டிஎம்கே கட்சியில் இந்த பன்னாட பரதேசிங்க கீழக்கிறதுங்க. ஐயோ இதுங்க இன்னும் திறந்தாது. இவனுங்களாம் அதே மாதிரி எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறவனுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கூவுறது. உண்மையிலே கரெக்டாக இருக்கிறவனா இருந்தாக்கா டிஎம்கே விட்டே வெளியே வந்துடுவான். இவங்க இவ்வளோ பண்ணிக்கிறானுங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயும் திறந்தால் அது ஜென்மங்க இருக்குது பாரு, அதுங்களுக்கு தான் சொல்லி நிற்கிறது நான். சேவா வீடியோ போட்டே போர் அடிக்குதுடா சாமி உண்மையிலே.